Hello everyone, welcome back to my channel. This is Math Idithon with me Vasuki. Now we are moving to 8th question in Test Yourself chapter 5. So இப்போ பாருங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒன் ரூட் வேல்யூ வந்து இஸ் 3/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன் ரூட்டுன்னா எதுவும் இல்லை, எக்ஸ் வேல்யூ வந்து 3/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி 3/4 சப்ஸ்டியூட் பண்ணி முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு எம் வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த எம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அதர் ரூட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ இருக்கிற இடத்துல 3/4 சப்ஸ்டியூட் பண்ணி ஃபஸ்ட்டு எம் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ கிவன் ஈக்குவேஷன் வந்து 8x² + mx + 15 = 0. ஸோ எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே வந்து 3/4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 8 × 9/16 + 3m. இது வந்து நியூமரேட்டருக்கு மட்டும்தான் மல்டிப்ளை ஆகும். 3m/4 + 15 = 0. ஸோ இதை கேன்சல் பண்ணால் இது வந்து 2 டைம்ஸ். ஸோ 9/2 + 3m/4 + 15 = 0. டினாமினேட்டரில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு இங்கே வந்து எல்லா நம்பரும் சேமாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ பாருங்கள், இந்த எம் ஃபஸ்ட்டு நம்ம இதுவே எடுத்துக்கலாம், எல்சிஎம் எடுத்துக்கலாம். டினாமினேட்டர் சேமாக இல்லை இங்கே வந்து. ஸோ 18 + 3m + 4 5 20 60/4ன்னு வரும், = 0. இந்த 4 அந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ 18 + 3m + 60 = 0. ஸோ 3m = 60 78 -78 வரும். m = -78/3 which is equal to -26. ஸோ m வேல்யூ வந்து -26. ஓகேவா? இப்போ m வேல்யூ -26ன்னு கிடச்சிருச்சு. அதோட அதர் ரூட் கண்டுபிடிக்கணும். அதர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, திருப்பி இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. x² + mx + 15 = 0வா? இப்போ m வேல்யூ மட்டும்தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எக்ஸ் வேல்யூ சேர்த்து சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, m வேல்யூ மட்டுமே தனியாக சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ பாருங்கள், 8x² - 26x + 15 = 0. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் ஆகிடுச்சு. ஃபேக்டரைசேஷனுக்கு ஸ்ப்ளிட்டிங் பண்ணலாம். ஸோ ஸ்ப்ளிட்டிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ளிட்டிங் பாசிபிளான்னு செக் பண்ணிக்கலாம். 120க்கு 126 வரணும். ஸோ 120s are 2, 60s are 3, 40s are 4, 30s are இங்கே வந்து வந்துடுச்சு. ஸோ 30 - 4 வந்து 26. ஸோ -30 இது பெரிய நம்பர், இங்கே வந்து மைனஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு மைனஸ் போடணும். ஸோ 8x² + 4x - 30x + 15 நம்மளுக்கு +15 வருது. ஸோ நம்மளுக்கு இது ஆன்சர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து மைனஸ் ப்ளஸ் போட்டாலும் இங்கே -120 வருது. ஸோ அதனால் வேறு நம்பர் தான் செக் பண்ணி பார்க்கணும். 5ல் 24, 6ல் 20. ஸோ இதுதான் நம்மளோட நம்பர் ஆக்சுவலி. ஸோ ரெண்டுமே -6 -20. ஸோ 8x² - 6x - 20x + 15 = 0. பாருங்கள், இங்கே இதை சப்ராக்ட் பண்ணால் -26 கிடைக்குது. ஆனால் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு -120 கிடைக்குது. ஸோ எனக்கு வேண்டிய ஆன்சர் வந்து +128. அதனால் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் கரெக்டாக மல்டிப்ளிகேஷன்லேயும் கரெக்டாக இருக்கணும், அடிஷன் சப்ராக்ஷன்லேயும் கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்பர்னு பார்த்தா இதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து காமனாக எடுக்கலாம். இது வந்து 2 டேபிளில் காமனாக எடுக்கலாம். 2x காமனாக எடுத்தோம்னா இதில் 4x - 3 வந்து பேலன்ஸ் இருக்கும். இங்கே வந்து 5 காமனாக எடுத்தால் -4x + 3ன்னு இருக்கும்.
இப்போ வந்து வெளியே ப்ராக்கெட் ரெண்டும் சேமாக இல்லை, ஸோ வெளியே சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2x 4x minus 3 minus 5 4x minus 3 equal to 0. ஸோ ப்ராக்கெட் சேமாக இருக்குது 4x minus 3. இந்த சைடு வந்து 2x minus 5 equal to 0. ஸோ இது வந்து x 4x minus 3 equal to 0, 2x minus 5 equal to 0, 4x equal to 3, x equal to 3 by 4. So 2x equal to 5, x equal to 5 by 2. ஸோ ஆல்ரெடி அவங்க கிளியராக கொடுத்துட்டாங்க. ஒரு ஈக்குவேஷன் வந்து ஒரு ரூட் வந்து 3/4 கொஷன்லேயே ஒரு ரூட் 3/4. ஸோ அதர் ரூட் என்னது? therefore the other root is 5/2. Okay, ma'am. Thanks for watching my video. Catch you in the next video. Bye bye.